கர்த்தாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய பரிசுத்தமான கிருபையும் பரிசுத்தமான தயவும் இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவராகிய கர்த்தர், இந்த நாளிலே ஆண்டவரே உம்முடைய பரிசுத்தமான கிருபையும் தயவு இறங்கும்படி செபிக்கிறோம். வேதம் சொல்லுகிறது 2 ராஜாக்கள்ல 20ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனம். அந்த நாட்களிலே எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்துக்கு இதுவாக இருந்தார். அப்பொழுது ஆமோத்தின் குரலாகிய ஏசாயா என்னும் தீர்க்கதரிசி அவனிடத்தில் வந்து அவனை நோக்கி, நீர் உமது வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும், நீர் பிழைக்க மாட்டேன், மரித்து போய் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். எசேக்கியாவை ஏசாயா பார்த்து, ஏசாயா ஒரு தீர்க்கதரிசியாக இருக்கிறபடினா ஏசாயா எசேக்கியத்துல போய் சொல்லுகிறார், எசேக்கியாவே, தேவனுடைய வார்த்தையை கேள், தேவனுடைய சத்தியத்தை கேள். தேவன் உன்னை எச்சரிப்பு கொடுக்கிறார். தேவன் உனக்கு நன்மைகளை செய்யும்படி, உன்னை ஆசீர்வதிக்கும்படி, உன்னை பரிசுத்தமாக்கும்படி, உன்னை விடுவிக்கும்படி, உன்னையே மாற்றிக்கொள்ளும்படி ஒரு வாய்ப்பை கொடுக்கிறார். ரெடி, உன் வீட்டு காரியத்தை எல்லாத்தையும் ஒழுங்குபடுத்து என்றார். நீ உன் வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்து, இல்லை என்றால் நீ பிழைக்க மாட்டாய் அப்படின்னு சொல்லுகிறார். உன் வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்து. இதோ உன் சொத்து, உன் சுகத்தை, உன்னுடைய உயர்வு மேன்மையெல்லாம் மற்றவர்களுக்கு காண்பிப்பதை காட்டிலும் உன் தேவனாகிய கர்த்தருடைய சமூகத்தில் அவை கொடுத்த தேவனுக்கு நன்றி செலுத்தி நீ அவர் ஒருவருக்கு மாத்திரம் பரிசுத்தமாக வாழு என்று தேவன் சொல்கிறார். இவன் இந்த இசைக்கு என்ன சொல்கிறார்னா, என்னுடைய சொத்துக்களெல்லாம் அங்கு வருகிற ஜனங்களுக்கு காண்பிக்கிறார். அப்போ ஏசாயா சொல்றார், அவர் உம்முடைய வீட்டிலே என்னத்தை பார்த்தார்கள் என்று சொன்னார். அப்பொழுது பாபிலோனும் தூர தேசத்திலிருந்து வந்தார்கள். இப்போ பாபிலோனிலிருந்து தூர தேசத்தில் ஜனங்கள் வருகிறார்கள். இதை தேவனின் கர்த்தர் பார்க்கிறார். இதை எசேக்கியாவுக்கு ஒரு எச்சரிப்பு கொடுக்கிறார் ஏசாயா மூலமாக. அந்த பாபிலோனில் வந்த ஜனங்கள் யார், எதற்காக வீட்டுக்குள் வந்தார்கள், ஏன் அவர்கள் வந்தார்கள், எதற்காக வந்தார்கள் அப்படின்னு கேட்கும்போது இப்படியா எசேக்கியா சொல்லுகிறார், இதோ என்னுடைய வீட்டில் இருக்கிற எல்லா காரியத்தையும் ஒரு பொருளும் விடாமல் எல்லா பொருள்களையும் எல்லாவற்றையும் பார்த்தார்கள். என் பொக்கிஷமன் அவர்களுக்கு காண்பித்து பொருள் ஒன்றுமே இல்லை, ஒன்றும் மறக்கல, எல்லாவற்றையும் காண்பித்தேன் என்று சொல்லுகிறார். இப்போ ஏசாயா சொன்னார், உன் பொக்கிஷமெல்லாம் ஒரு நாள் மாண்டு போயிடும், உன்னுடைய பொக்கிஷமெல்லாம் ஒளிந்து போயிடும், உன் பொக்கிஷமெல்லாம் ஒரு நாள் பாபிலோனுக்கு கொண்டு போயிடுவாங்க, ஒன்றும் இல்லாமல் போயிடும், ஒன்றும் இல்லாமல் போயிடும். அதனால மேன்மை என்னத்துக்கு, அதில் பெருமை என்ன, அதில் உனக்கு என்ன உயர்வு, மற்றவனை காண்பித்தனால உனக்கு என்ன லாபம்? உன் ஆத்மா இந்த நேரத்தில் நஷ்டப்பட்டா என்ன லாபம்? சிறுவன் என்னுடைய ராஜ்யத்தில் பிரவேசிட அரிது என்று சொல்கிறார். உலகம் முழுவதும் நீ ஆராயப்படுத்திக் கொண்டார், உன் ஆத்மா நஷ்டப்பட்டா என்ன லாபம் என்று சொல்கிறார். எசேக்கியா தெய்வனை நோக்கி மன்றாடுகிறான், ஆண்டவரே, எசேக்கியா அந்த இடத்துல வாசிக்கிறோம் 2ஆம் அதிகாரத்தில் 20ஆம் வசனத்தில் அதிகாரத்தில் 2ஆம் வசனம். அப்பொழுது எசேக்கியா முகத்தை சுவர்புறமாய் திருப்பிக் கொண்டு கர்த்தரை நோக்கி, கர்த்தாவே, 3 நான் உனக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் உடைய பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தேன் என்று விண்ணப்பம் பண்ணினார். எசேக்கியா மிகவும் அழுதார், கண்ணீர் விடுகிறார். தேவனை நோக்கி மன்றாட, ஆண்டவரே, நான் செய்த தவறு, என் பாவங்கள்லாம் மன்னிங்க, என் குறைகள்லாம் மன்னிங்க, என் குற்றங்கள்லாம் மன்னிங்க, நான் செய்த தவறுகளை மன்னிங்கப்பா, என் வியாதி என்னை விட்டு விலகட்டும் என்று சொன்னார். உடனே தேவன் இசைக்கியோட ஜெபத்தை கேட்டார். இசைக்காவுக்கு பதிலை கொடுக்கும்படி ஏசாயா முற்றத்தில் போய்விட்டார். ஏதோ பாதி முற்றத்தில் விட்டு, முற்றத்தை 3 நாளில் ஏசாயா பாதி முற்றத்தை விட்டு அப்புறம் போவதற்கு முன்னே கர்த்தருடைய வார்த்தையை உண்டாகிறது. ஏதோ அவர் அப்புறம் போகும்பொழுது மிகவும் அழுதார், மிகவும் வேதனைப்பட்டார். அப்பொழுது ஏசாயா சொல்றார், எசேக்கியாவே, உன் ஜெபத்தை நான் கேட்டேன், உன் கண்ணீரை நான் கண்டேன், உன் விண்ணப்பத்தை நான் கேட்டேன். இதோ நான் உன்னை குணமாக்குவேன். 3ஆம் நாளில் நீ கர்த்தருடைய ஆலயத்திலே வா என்று சொல்லி 5 வாசிக்கிறோம். 6 உன் நாட்கள் 15 வருஷமாய் நான் கூட்டி தருவேன். நீ ஆயுஷை கேட்டாய், உனக்கு 15 வருஷத்தை நான் கூட்டி கொடுக்கிறேன் என்று சொன்னார். எசேக்கியா செய்த தவறை உணர்ந்தார். எசேக்கியா தன்னுடைய பெருமையை உணர்ந்தார். நான் ஒரு குப்பை, ஒரு மண், ஒன்றுக்கு பிரயோஜனம் இல்லை என்று உணர்ந்தார். பிறகு
தன்னுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொண்டான். ஒரு மனிதன் நான் மரித்து போக வேண்டும் என்று சொல்லி அவன் ஒரு குப்பத்தொட்டு வழியாய் போய் ஒரு குப்பத்தட்டி அருகிலே உட்கார்ந்து கொண்டிருந்தான். நான் என்னை மாய்த்து கொள்ள வேண்டும், நான் மரித்து போக வேண்டும், நான் வாழ்ந்து ஒன்றும் பிரயோஜனம் இல்லை, எனக்கு இன்று ஒன்றுமே இல்லை என்று சொல்லி மறிக்கும்படி ஒரு குப்பத்தட்டி அருகிலே போய் உட்கார்ந்து கொண்டான். அப்பொழுது அந்த குப்பத்தொட்டியை பார்க்கும் பொழுது ஒரு மனுஷன் வந்தான். அந்த குப்பத்தொட்டியில் இருக்கிற பாட்டில்களெல்லாம் பொறுக்கினான். இனி ஒரு மனுஷன் வந்தான், அதிலே இருக்கிற அட்டைப்பெட்டிகளெல்லாம் பொறுக்கினான். இனி ஒரு மனுஷன் வந்தான், அதில் எல்லா பிளாஸ்டிக்களெல்லாம் பொறுக்கினான். அப்போ அதில் ஒரு ஆடு வருகிறது. அந்த ஆடு வரும்போது அதில் இருக்கிற சாப்பாடெல்லாம் சாப்பிட்டு கொண்டிருந்தது. நாய் வந்து சாப்பிட்டு கொண்டிருந்தது. அப்பொழுது ஒரு மாடு வருகிறது. அதில் இருக்கிற இலைகளெல்லாம் அதை சாப்பிடுகிறது. அப்போ இவன் சிந்தனையில யோசிக்கிறான், இவன் சிந்தனையில சிந்திக்கிறான். ஒரு குப்பை தொட்டி ஒரு மனுஷனுக்கு குப்பையை பொறுக்கி அதை விட்டு அவன் சம்பாதிக்கிறான். ஒரு பாட்டிலை பொறுக்கி அதில் சம்பாதிக்கிறான். ஒரு அட்டைப்பெட்டியை பொறுக்கி அதில் சம்பாதிக்கிறான். நாயின் அந்த மாடும் வந்து அந்த இலையும் அந்த சாப்பாடும் சாப்பிடுகிறது. ஒரு குப்பை தொட்டியே இவ்வளோ நன்மை செய்வது இவ்வளோ ஒரு பாக்கியம். இந்த குப்பை தொட்டியில் இவ்வளோ நன்மை இருக்குது. நாம் குப்பை என்று பார்க்கிறோம், அசிங்கம் என்று பார்க்கிறோம், நாற்றம் என்று பார்க்கிறோம். ஆனால் அதிலே அத்தனை காரிய நன்மைகளை செய்கிறது. அப்ப இவன் சிந்தித்தான், ஒரு குப்பை தொட்டியே இவ்வளவு நல்ல செய்யும்போது நான் ஏன் மாய்த்து கொள்ள வேண்டும், நான் ஏன் மரித்து போக வேண்டும் என்று சொல்லி தன்னுடைய அந்த குப்பையின் எண்ணம், அந்த மரணத்தின் எண்ணம் குப்பையிலே தூக்கி எறிந்தான். ஏனென்றால் ஒரு கரும்பு காடு ஒரு ஆணைக்கு போதாது. ஒரு கரும்பு காடே இருந்தால் அந்த ஆணை என்ன பண்ணி சாப்பிட்டு. ஆனால் அந்த கரும்பை சாப்பிட்டு அந்த துப்புரம் பாருங்க, அந்த குண்டுக்கு உதவாத அந்த அதாவது அந்த கரும்பு சாப்பிட்டு போடுற அந்த திப்பியை அது ஒரு எறும்பு அதுக்கு போகணும்னு அந்த எறும்பு அதை சாப்பிட்டுக்குது, அதோடைய தேனெல்லாம் உறிஞ்சிக்குது. அப்போ பாருங்க, ஒரு காடே ஒரு ஆணைக்கு தேவைப்படுது, ஆனால் அந்த எறும்புக்கோ கடிச்சு போட்டது அதை தான் உறிஞ்சி சாப்பிடுது. அப்போ நான் இவன் நினச்சான், நான் எறும்பாவே இருக்கிறேன், நான் மறிக்கிறது இல்லை, நான் எறும்பாவே இருக்கிறேன், கர்த்தர் என்னை எப்போ உயர்த்தணும் என்று சொல்லி குப்பை தொட்டியே நன்மை செய்கிறது, எறும்புக்கே தூக்கி எறிந்த அந்த பொருள் நன்மை வருகிறது என்று சொல்லி தன்னை மாற்றிக்கிட்டான். தன்னை தெய்வ சமூகத்தில் கொடுக்கும்படி தன்னை மாற்றிக்கிட்டான். இந்த நாளில் தெய்வ பிள்ளைகளே, இந்த வசனத்தையும் இந்த ஜெபத்தையும் இந்த ஃபோன் வழியாக பார்க்குற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் நாளில் ஆசீர்வதிக்கட்டும்.